வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி ஆடி மாத ராசி பலன்கள் 2025. கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். கிரக மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களும் பல வகையான தடைகள் விலகுவதும் நற்பலன்கள் அதிகரிப்பதும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளாகவே இருக்கும். பெருசாக உங்களுக்கு லட்சாதிபதி யோகம் இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க போகிறதுன்றதை சொல்ல முடியாது. காரணம், 7.5 சனியில் இன்னும் கும்பராசிக்காரர்கள் முழுமையாக விலகவில்லை. அது மட்டும் இல்லாமல் பல தடைகளை கொடுத்து உறவு சிக்கல்களை தந்து செய்யும் தொழில் வியாபாரம், கும்பராசிக்காரர்கள் எடுக்கின்ற முடிவு எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனாக வெற்றிகளை பெற வேண்டுமென்றால் அதற்கு ராகு கேதுக்கள், ராகு பகவான் ஜென்ம ராசியிலும் கேது பகவான் 7ஆம் ராசியிலிருந்து விலகினாலே போதுமானது. உங்களுக்கு தடையில்லாத நற்பலன்களும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த நல்ல நிலையும் நல்ல மாற்றங்களும் கிடைத்துவிடும். இப்பொழுது உங்களுக்கு தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்ற சொல்லாடலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5இல் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் எப்பொழுதுமே இருக்கும் கிரகங்களிலே மிகவும் சிறப்பான பலன்களை நல்ல இடத்தில் அமரும்போது தந்துவிடுவார். இப்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 5இல் குரு பகவான் இருப்பது ஒரு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்குண்டான வழியும் தனலாபங்களும் சுப நிகழ்ச்சிகளும் செய்து சந்தோஷம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளையும், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் உயர்வு வேண்டுமென்றால் நாம் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறணும்னா அதுக்கு குரு பகவானுடைய உதவி கட்டாயமாக தேவை. கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்துவிட்டார். சரி, கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது, வண்டி வாகனங்களில் மெல்லமாக போக வேண்டும், கடன் பெறுவது அல்லது கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். யாரிடமாவது நீங்கள் அதிகமாக பேச போகிறதில்ல கும்பராசிக்காரங்க, மென்மையாகவும் மெல்லிய குரல்களில் பேசக்கூடியது கும்பராசிக்காரர்களுடைய குணம். இருந்தாலும் கிரக அமைப்புகள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் சந்திர பகவான் சரியில்லாத காரணத்தினால் சிறு வார்த்தைகள் பேசுவதால் கூட சில பிரச்சனைகள் வரும் என்பதற்காகத்தான் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு நாம் சொல்லுவோம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 28ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 ஆடி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 2:30 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களில் புதுசாக எதுவும் செய்யாமல் இருந்தால் போதும், பொறுமையாக இருந்தால் போதும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 31/7/2025 ஆடி மாதம் 15ஆம் தேதி
வியாழக்கிழமை பகல் 1:02 துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கும்பராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருப்பது. ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்தால் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இன்னும் எவ்வளவோ சந்திச்சிட்டிங்க, இன்னும் ஓராண்டு பொறுமையாக இருங்க. இருந்தாலும் குரு பகவான் நல்லா இருக்கிறாரு. குரு பகவான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பூரா 5ஆம் ராசியிலிருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறதில்ல. அவர் 5 மாதங்கள் மட்டுமே நற்பலன்களை தருவார். காரணம் நான் கேட்டிங்கனாக்கா, குரு பகவானுடைய தனது உச்ச வீட்டுக்கு செல்லும்போது அதிசாரம் என்று சொல்லக்கூடிய அதிவேகமான பயிற்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதனால் குரு பகவானை பொறுத்தவரையில் சில மாதங்கள் நற்பலன்களை செய்வார். அதற்கு பிறகு ராசிக்கு 6 சென்று விடுவார். ஆகையால் பெருசாக நன்மைனாலும் சந்தோஷம் அடையாதீங்க, தீமை நடக்க போதுனாலும் கவலைப்படாதீங்க. எல்லா கிரகங்களும் மாறி உங்களுக்கும் ஒரு முறை நற்பலன்களை தரும். தீராத கடன், தீராத நோய், தீராத பிரச்சனை, தீராத வறுமை, தீராத தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான காலம் என்பது உங்களுக்கு அருகிலே இருக்குன்னு நம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா? அடுத்தது சனி பகவான் ராசிக்கு 2 ஏழரை சனியில் நீங்கள் 2 வகையான சனி பகவானை சந்திச்சாச்சு. அதாவது விரயச்சனியும் சந்திச்சிட்டிங்க, ஜென்ம சனியும் சந்திச்சிட்டிங்க. இப்போ இருப்பது கழிவுச்சனி. இதே கழிவுச்சனி கூட வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்றால் பெருசாக பாதகம் இருக்காது, நன்மைகள் இருக்கும். இருந்தாலும் பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. தடைகள் விலகும், சற்று உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். குரு பகவான் ராசிக்கு 5இல் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றிருக்கு. இனிமேல் உங்களுக்கு கடந்த ஆண்டிலிருந்து வந்த பல வகையான கஷ்டங்களை தடுத்து அதிலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சூரியன் புதனுடன் இணைந்து ராசிக்கு 6இல் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6இல் இருப்பது எதிரிகளையும் சத்துருக்களையும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதினால் இம்மாதத்தில், இந்த ஆடி மாதத்தில் இறை வழிபாடு செய்வதினால் நற்பலன்கள் அதிகரிக்கும். செவ்வாயும் கேதுவும் இணைந்து ராசிக்கு 7இல் இருப்பது. செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னாவே அதிகப்படியான அலைச்சல், மன உளைச்சல், மனக்குழப்பம், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது, மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சகோதரர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு பகையாளிகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் இம்மாதத்தில், இந்த ஆடி மாதத்தில் சற்று பொறுமையாக இருங்க. முடிந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இதையும் மீறினா உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகிறத வேண்டுதல் இருந்தாக்கா இந்த ஆடி மாதத்தில் செய்தீங்கன்னாக்கா தடைகள் விலகும். சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பதினால் நீங்கள் சனிக்கிழமை தோறுமோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா தினந்தோறும் அருகில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆலயம் இருந்தால் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு போயிட்டு நம்ம வணங்குறது தப்பு. 9 கிரகங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான நற்பலன்களும் கெடு பலன்களும் தரும். அதனால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் 9 கிரகங்களும் வலம் வந்து
மனமுருகி வேண்டி வந்தாலே தடைகள் விலகும், நற்பலன்கள் நடக்கும். ஒரே நாள் மட்டும் செய்யாதீங்க. முடிஞ்சாக்கா தொடர்ந்து வாரம் செய்துக்கிட்டே வாங்க. நற்பலன்கள் கிடைக்கிறத நீங்களே அறியக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இது மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு தடைகள் விலகி நற்பலன்கள் நடப்பதை நீங்களே உணரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.